எதிராக எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் உங்களுக்குள்ள கிறிஸ்து இருந்தால் ஆண்டவர் ஒரு நாளும் சத்துருவின் கைகளில் உங்களை ஒப்பு கொடுப்பது இல்லை. இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலும் சுவாமி அடியேனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீர் மாத்திரம் வெளிப்படுவீராக சுவாமி. ஆண்டவரே, பேசப்போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் சுவாமி ஆண்டவரே இந்த நாளிலும் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் சுவாமி இதற்கு விரோதமாய் போராடுகின்ற எல்லா சத்துருக்களின் வல்லமைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அதமாக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. உள்ள வல்ல கரத்துக்குள்ள ஆண்டவரே நேரத்தையும் காலத்தையும் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. மீட்பர் வல்ல இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த உபவாச ஜெப கூட்டத்தில் உங்களை அழைத்து கொண்டு வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் வல்லவர், அவர் மகிமையுள்ள தேவன், அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள கர்த்தர், அவர் நீதியுள்ள தேவன், எல்லாவற்றிற்கும் மேலாக கிருபை அளிக்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் எத்தனையோ போராட்டத்தின் மத்தியிலையும் எத்தனையோ நெருக்கத்தின் மத்தியிலையும் இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி நிற்க வச்சிருக்கிறாருன்னா பெரிய கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்கிறதுக்கு வெட்கப்படலாம் வேண்டாம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இந்த நாளிலும் நேற்று ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது, ஆண்டவரே இன்னைக்கு இந்த உபவாச கூட்டத்தை நாங்கள் நடத்திடுவோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த வாரத்தில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய காரியத்தில் ரொம்ப நோக்கமாக இருக்கிறாருங்கிறத, எங்கள் மேல் எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து இப்பொழுது உங்களுக்கு முன்பாக நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளில் யாரை நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறீரோ அந்த ஆத்துமாக்கள் வந்து சத்தியத்தை கேட்டு அதன்படி நடந்து அவர்களை வாழ வைக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி இந்த நாள்லேயும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையோட கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு கடந்து வந்துட்டு இந்த நாளிலும் நீங்கள் யோசிக்கிறீங்க என்ன காரியம் நடந்திருக்குமோ என்று நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய பலத்தோடு நான் நிற்கிறேன்னா பெரிய கிருபை தான். ஹல்லேலூயா. இந்த நாள்லையும் இந்த உபவாச ஜெப கூட்டத்திற்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை எடுத்து வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தகப்பனும் தன் பிள்ளை தவறு செய்கின்ற பொழுது சிட்சிக்க வேண்டும். சிட்சை என்பது தண்டனை அல்ல, அதை சீர்திருத்துவது. ஒவ்வொரு தகப்பனும் தன் பிள்ளை எப்பொழுதெல்லாம் தவறு செய்கிறாரோ அப்பொழுது அந்த தவறை சீர்திருத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் தெரியுமா சிட்சிக்கிறார்? நம்மேல் வைத்த அன்பு தான். ஒரு தகப்பன் மகன் மேல் வைத்த அன்புனால தான் அவர் என்ன செய்கிறார்? அவர் சீர்திருத்துகிறார். அதே போல தான் நம்முடைய பரம தகப்பன் இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தவறு செய்யும் பொழுது தண்டிப்பது இல்லை, அதை சீர்திருத்துகிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமாங்க சிட்சிப்பு? தம்மிடத்தில் மறுபடியுமாய் அவர் சேர்த்து கொள்வதற்காக தான். ஒரு ஆத்துமாவும் கெட்டு போக ஆண்டவர் விரும்புவதில்லை. ஒரு ஆத்துமாவும்
துன்மார்க்கருக்குள்ளே இருக்கிறதும் ஆத்துமா தான், பாவிகளுக்குள்ளே இருக்கிறதும் ஆத்துமா தான், அக்கிரமக்காரர்களுக்குள்ளே இருக்கிறதும் ஆத்துமா தான், எல்லாருக்குள்ளும் இருக்கிறது ஒரே ஆத்துமா தாங்க. அந்த ஆத்துமாவை ஆண்டவர் நேசிக்கிறார், மனிதனை ஆண்டவர் நேசிக்கிறார். அவருடைய அன்பு எவ்வளோ பெரியது என்று வேதாகமத்தில் நம்ம அளவுகோலை வைத்து மெஷர் பண்ண முடியாது, நம்ம அளக்க முடியாது. அதனால தான் அவருடைய அன்பை எங்கே காட்டிட்டார் ஆண்டவர்? அந்த சிலுவையில் காட்டிட்டார் ஆண்டவர். பாருங்க, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய அன்புக்கு அளவுகோல் இல்லை. இட் இஸ் இன்ஃபினிட்டி லவ். இட் இஸ் இன்ஃபினிட்டி லவ். அதில் லவ்வில் என்ன கொடுத்துருக்கு பாருங்க, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், அவ்வளவாய் அந்த சிலுவையில் காட்டிட்டாருங்க அவருடைய அன்பை. நம்முடைய பரம தகப்பன் ஏன் தெரியுமா ஆண்டவர் நம்மளை சீர்திருத்துகிறார்? ஒவ்வொரு வேளையும் ஆண்டவர் பாருங்க நம்மேல் வைத்த அன்பு, நம்மேல் வைத்த அன்பு. அதனால தான் நம்ம எடுத்து வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 3:11 வாசிங்க பார்க்கலாம். நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சொல்லுங்க சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சிட்சையை நம்ம அற்பமா எண்ணாதபடிக்கு ஆண்டவர் என்னுடைய தவறை சீர்திருத்துகிறார் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். பாருங்க, அவர் கட்டிந்து கொள்ளும்போது சில நேரங்களில் நம்மளுக்கு சோர்வு உண்டாகிறது, ஏன் ஆண்டவரே இந்த சிட்சை என்று. ஆனால் அது தண்டனை இல்லைங்க. ஆண்டவர் நம்ம மேல் வைத்த அன்பினால தான் அந்த தவறை சீர்திருத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள்லையும் இந்த சிக்ஷை நம்ம வாழ்க்கையில் அவசியங்க. அப்படி உங்களுக்கும் எனக்கும் தவறு செய்யும்போது இந்த சீர்திருத்தம் இல்லைன்னா நம்ம யாருடைய பிள்ளைகள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கலாமா? எபிரேயர் 12:8 நீங்கள் தேவனுடைய புத்திரர் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க தேவனுடைய சிக்ஷை எனக்கு இல்லை என்று. ஆனால் வேதத்தில் திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவனுடைய சிட்சை இல்லை என்போமானால் நாம் எல்லாரும் தேவனுடைய புத்திரர்கள் அல்ல. யாருடைய பிள்ளைகள்? சத்தமா சொல்லுங்க, வேசி பிள்ளைகள் என்று வேதம் நம்மளுக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சிட்சை என்பது நம்ம வாழ்க்கையில் அவசியம். இன்றைக்கும் ஒவ்வொரு பெற்றோரும் நீங்கள் ஒரு சிறு தவறு செய்யும் பொழுது சீர்திருத்தாதனால தான் இன்றைக்கு சமுதாயம் சீர்திருத்தி கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை காவல்துறை சீர்திருத்தி கொண்டிருக்கிறது, நீதித்துறை சீர்திருத்தி கொண்டிருக்கிறது. ஒருவேளை சமுதாயம் சீர்திருத்த முடியாவிட்டால் கர்த்தர் சீர்திருத்தி கொண்டிருக்கிறார். தேசத்தில் நடக்கிற எல்லா தவறுகளையும், வேசித்தனங்கள், அசுத்தங்கள், விபச்சாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? தவறுகளை சீர்திருத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிட்சை என்பது நம்ம வாழ்க்கையில் அவசியம். ஏனென்றால் அவங்க என் மேலே வைத்த அவருடைய அன்பு, அவருடைய அன்பு மறுபடியுமாய் உங்களை தம் பக்கமாய் அவர் சேர்த்து கொள்வதற்காகத்தான். எவ்வளோ அன்பு பார்த்தீங்களா? என் பிள்ளைகள் வழி விலகி போயிடக்கூடாது, என் பிள்ளைங்க என்னுடைய அன்பை விட்டு போயிடக்கூடாது. இயேசு எவ்வளோ அக்கறை உள்ளவராக இருக்கிறார் பார்த்தீங்களா? இந்த நாளிலும் அநேக பிள்ளைகள் இன்றைக்கு காவல்துறையினாலும் நீதித்துறையினாலும் சீர்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த துறைகள். ஒருவேளை அவர்களும் சீர்திருத்த முடியாவிட்டால் இன்றைக்கும் கர்த்தர் சீர்திருத்தி கொண்டிருக்கிறார். நடக்கிற எல்லா தவறுகளையும், குடும்பங்களாக இருந்தாலும் சரி, அது தேசத்தில் இருந்தாலும் சரி, அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். அந்த சிட்சையை அற்பமாக எண்ணாதிருங்கள். அவர் கடிந்து கொள்ளும் போது நீங்கள் சோர்ந்து போயாருங்கள். ஆண்டவர் இந்த தவறை எனக்கு சீர்திருத்துகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்றால் அது அவர் உங்கள் மேல் வைத்த அன்பு. ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் இருந்தாராம். அவர் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய மகன் ஒவ்வொரு பொருளாய் தூக்கி வீசி எறிந்து கொண்டிருந்தானாம். அப்பொழுது அந்த தகப்பனார் சொன்னாராம், இது தவறே என்று சொல்லும்போது மறுபடியும் 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 சொல்லும் பொழுது இந்த தகப்பனார் என்ன செஞ்சாரா? வேகமாக கிச்சனுக்கு போனாரா, ஒரு பாத்திரத்தை எடுத்தாராம், தண்ணியை ஊற்றுனாராம். அதில் என்ன செய்கிறாராம்? தண்ணியை கொதிக்க விட்டாராம். தண்ணியை கொதிக்க விட்டு ஊற்றி விட்டுட்டாராம் பாருங்க.
தரையில் ஊற்றின உடனே அந்த மகனுக்கு அப்படியே கால் அப்படியே வைக்க முடியாமல் துடிதுடித்து கொண்டிருந்தானா. உடனே அந்த மகன் அழுது கொண்டிருந்தானாம். ஏனப்பா இப்படி செய்தீர்கள் என்று அந்த தகப்பனார் சொன்னாராம், உன்மேல நான் வைத்த அன்பு தான். ஏன் தெரியுமா, இந்த தவறை நான் சீர்திருத்தலைனா என் மேஜையில் இருக்கக்கூடிய அடுத்த பொருள் என்ன தெரியுமா, ஒரு கத்தி இருக்கிறது, ஒரு கத்தி என்கிற ஆயுதம் இருக்கிறது. அதை எடுத்து நீ கிழித்து கொண்டால் பெரிய விபரீதமாயிருமே. அப்போ அவர் சொன்னாரா, மேலே வைத்த நான் அன்பு தான். அந்த அன்புனால தான் நான் என்ன செய்கிறேன், நான் உன்னுடைய தவறை இப்பொழுது திருத்தலேனா அந்த கத்தி உன்னை கிழித்து விடும் மகனே. நான் உன் மேலே வந்த அன்பு. ஆனால் அந்த சிறு பையன் என்ன சொன்னானா, என் மேலே அன்பு வச்சிருக்கிறீங்கன்னா என் மேல் இப்படி சுடுதண்ணியை ஊற்றி விடுவீங்களான்னு கேட்டானா. இல்லைடா, நான் இன்னைக்கு சீர்திருத்தலைனா உன்னை சமுதாயம் சீர்திருத்தும். சமுதாயம் சீர்திருத்தலைனா கர்த்தர் சீர்திருத்தி விடுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சிக்ஷை அவசியம். இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை நான் சம்முன்னு இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், குறை இருக்கா? இல்லை. உங்களுக்கு எதாவது கஷ்டம் இருக்கா? இல்லை. நான் நல்லா செபிக்கிறேன், நல்லா ஆராதிக்கிறேன், நல்லா இருக்கிறேன் கர்த்தருக்குள்ள. இல்லைங்க, சிக்ஷை அவசியம். ஏன் தெரியுமா, தவறை ஆண்டவர் சீர்திருத்துகிறார். ஒவ்வொரு நிமிஷமும் சீர்திருத்ததுனால தான் இன்றைக்கும் பிள்ளைகள் தீவிரவாதிகளாய் கொலைகாரர்களாய் சமுதாயத்தில் சுற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு தகப்பனுக்கும் உரிய பொறுப்பு உண்டு, தாய்க்கு பொறுப்பு உண்டு, பெற்றோர்களுக்கு பொறுப்பு உண்டு. எப்பொழுது உங்கள் பிள்ளைகள் உங்கள் கண் முன்பாக ஒரு தவறு செய்யும் போது சீர்திருத்தாவிடில் நிச்சயமாகவே அவர்கள் ஒரு நாளில் சமுதாயத்தில் சீர்திருத்தப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் எதற்காக சிட்சிக்கிறார்? எதற்காக சிட்சிக்கிறார்? நம்மேல் வைத்த அன்பு. மறுபடியும் பக்கமாய் சேர்த்து கொண்டு நம்மை அரவணைத்து கொள்வதற்காக தான். என் பிள்ளைடா நீ அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. எதற்காக இந்த சிட்சை? நம்மளை சீர்திருத்துவதற்காக தான் இந்த சிட்சை. யாரை சிட்சிக்கிறார்? யாரை சிட்சிக்கிறார்? யார் மேலெல்லாம் அன்பு வைத்திருக்கிறாரோ அவர்கள் எல்லாரையும் சிட்சிக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுது சிட்சிக்கிறார்? தேவனை விட்டு வழி விலகும் போது. நீங்கள் தேவனுடைய வழிகளில் நடக்கும் பொழுது, நீங்கள் இயேசுவை விட்டு கடந்து போகும் பொழுது, அவருடைய வார்த்தையை விட்டு விலகும் பொழுது, அவருடைய கட்டளை மீறும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் சிட்சிக்கிறார். கோபத்துடன் சிட்சிக்கிறார். இன்னொன்று, அன்பு கூர்ந்து சிட்சிக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களில் ஆண்டவர் அன்பு கூர்ந்து சிட்சிக்கிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எடுப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சிட்சித்தார். தவறு செய்தால் உடனே தண்டனை தான், உடனே தண்டனை தான். கோபத்துடன் ஆண்டவர் சிட்சித்தார். ஆனால் என்றைக்கு ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தினாரோ அன்றைக்கே ஆண்டவர் அன்பு கூர்ந்து நம்மை சிட்சிக்கிறார். அது உங்கள் மேலும் என் மேலும் வைத்த கிருபை. அந்த கிருபையை அசட்டை பண்ணும் பொழுது ஒருவேளை சில நேரங்களில் சில குடும்பங்களில் அகால மரணங்கள், வாலிபர்கள் வாழ முடியாமல் மரித்து போகிறார்கள். எத்தனை வாலிபர்கள் 18 வயசுலையும் 15 வயசுலையும் வாழ வேண்டிய வயதில் வாழ முடியாமல் இன்றைக்கு சடுதியாய் மரணங்கள் வருகிறது. அல்லேலூயா. சில வேளைகளில் ஆண்டவர் கோபத்துடன் தான் சிட்சிக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த கிருபையை கொடுக்கிறார், தருணத்தை கொடுக்கிறார், நேரத்தை கொடுக்கிறார். அந்த தவறை சீர்திருத்தும் பொழுது, நீங்கள் சரியாகும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? மறுபடியும் தம் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். சிலருடைய குடும்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில சாபங்கள் இருக்கும், சில சாபங்கள் இருக்கும்.
முற்பிதாக்கள் செய்த தேவனுக்கு விரோதமான காரியங்கள், அருவருப்புகள் இருக்கும் பொழுது அது தலைமுறை தலைமுறை சந்ததிகளை பாதிக்கும் என்பதை மறந்து போய் விடாதீங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மளுக்கு வேணும். ஒரு சின்ன காசு வாங்கினா கூட அது தேவனுக்கு முன்பாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? எனக்கு அந்த பயம் வருதுங்க, எனக்கு அந்த பயம் வருது. கர்த்தரை அறிவதற்கு முன்பாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக பயமில்லாம தான் இருந்தேன். ஆனால் இப்போ மனுஷருக்கு பயப்பட மாட்டேன், கர்த்தருக்கு பயப்படுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன காரியம் செய்யும் போதும் ஆவியானவர் எனக்கு தெளிவாக சொல்லிவிடுவார், மகளே நீ நீ நினைக்கிற நினைவுகள் தவறானது, நீ எடுக்க நினைக்கிற முடிவுகள் தவறானது என்று ஆவியானவர் வெளிப்படுத்தி விடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் இக்காலத்தில் அன்பு கூர்ந்து சிற்றுக எத்தனை பேர் அந்த கிருபையை அசட்டை பண்ணுவீர்களானால் கர்த்தர் என்ன செய்கிறார்? கோபத்துடன் சில வேளைகள் சிற்றித்து விடுகிறார். அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் எனக்கு தெரியும், என்னோட நல்லா பழகக்கூடிய ஒரு குடும்பம். அந்த சகோதரனுக்கு வயிற்றில் பிரச்சனை. தடவை அவங்க என்னை அழைக்கும் போது அந்த வீட்டிற்கு சென்றேன். அந்த வீட்டிற்கு செல்லும் பொழுது அந்த சகோதரன் படுத்த படுக்கையாக இருந்தார். நான் சொன்னேன், ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி செபித்துட்டு நான் சொல்லிட்டேன், முதலாவது கர்த்தர் கொடுக்குற கிருபை. இப்பையும் நீங்கள் தவற என்ன செய்யணும்? சரிப்படுத்தி கொள்ளுங்க. அவர் நல்ல ஒரு குடிகாரன் தான் சொல்ல முடியும். அப்போ மறுபடியும் கொஞ்ச நாட்கள் கடந்தது. அதே மாதிரி வயிற்று வலியில் மிகவும் கஷ்டப்பட்டார். மறுபடியும் என்னை அழைத்தார்கள். 2வது தடவை பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையாயிட்டார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு போகிறேன், ஆண்டவரே நீர் எனக்கு முன்னாடி போய் எல்லாவற்றையும் சரிப்படுத்துகிற கர்த்தர், நீர் ஆண்டவரே இந்த மனுஷனை சுகப்படுத்த நீர் வல்லவர் என்று கடந்து போய் கொண்டிருக்கிறேன். செபிக்கிறோம் படுக்கையில். டாக்டர் சொல்கிறாரு இது ஒன்றும் முடியாதுங்க கேஸு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் கடந்து போகிறோம். அங்கே கடந்து போனால் அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? படுக்கையில் அவர் படுத்து இருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை இறங்கி அந்த படுக்கையை விட்டு எந்திரிச்சு உக்காந்துட்டாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் சொன்னேன், தேவன் வல்லவர், சகலத்தையும் செய்ய அவர் வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையிலையும் நிறைய காரியங்கள் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். மறுபடியும் வந்துட்டேன். 3வது தடவை 2வது தடவை சொல்லும் போதே அவர்கிட்ட சொல்லிட்டேன், கர்த்தர் கொடுக்கிற கடைசி கிருபை இது. எத்தனையோ தடவைகள் ஆண்டவர் உங்களை தப்புவித்தார். அந்த கிருபை அசட்டை பண்ணாதிருங்க சகோதரனே என்று சரி என்று சொல்லிவிட்டு நானும் கடந்து வந்து விட்டேன். அப்பொழுது நடந்தது என்ன தெரியுமா? 3வது தடவை அவருடைய தாயார் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி. எவ்வளவோ டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாங்க. ஆனால் அந்த தாயினுடைய வேதனை, ஒரு படுக்கைக்கு முன்பாக அந்த மகன் துடிதுடிக்கிறதை அந்த தாய் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த வேதனையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ஃபோனை எடுக்கவே இல்லை காதிலிருந்து. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஃபோனை வைங்க, நீங்கள் ஃபோனை காதில் வைங்க சிஸ்டர், நீங்கள் எனக்காக செபிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், அந்த மகனுடைய காதில் வைங்கன்னு சொன்னேன். ஆனால் செபிக்கும்போது பாருங்க, அந்த மகன் சொன்ன வார்த்தை, இப்பொழுது இந்த இடத்துல நான் இயேசுவை அறிகிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த படுக்கையில் சொன்னார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? கடைசி நேரத்தில் அந்த தாயார் அதை பார்த்து பார்த்து ஒரு மன வேதனை. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் இறங்கிட்டே வருது. அப்போ நான் சொன்னேன்,
ஒரே ஒரு வார்த்தை உங்கள் மகனுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய காரியம், ரட்சிப்புக்கேற்ற வழியை சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டேன். ரட்சிப்புக்கேற்ற வழியை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல சில நேரங்களில் கிருபையை அசட்டை பண்ணி விடுகிறோம். கிருபையை அசட்டை பண்ணி விடுகிறோம். கிருபையை அசட்டை பண்ணுகின்ற பொழுது தேவன் கோபத்துடன் சிட்சிக்கிறார். அந்த ஸ்டேஜுக்கு போகாதபடிக்கு சின்ன சின்ன தவறுகளை சீர்திருத்தும் போது, அன்பு கூர்ந்து சீர்திருத்தும் போது, உங்கள் மேல் வைத்த கிருபையினால் அவர் சீர்திருத்தும் போது நிச்சயமாய் நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த தவறை நான் சீர்திருத்த வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது நிச்சயமாய் ஆண்டவர் அன்புள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அந்த சகோதரன் மரித்து போனார். கடைசி நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், எத்தனையோ கிருபை கொடுத்தேன் இந்த குடும்பத்திற்கு, என் கிருபையை அசட்டை பண்ணார்கள் இந்த குடும்பத்தார். ஆனால் கடைசி நிமிஷம் அவர் சொன்னது என்ன தெரியுமா? அவர் சொன்னது என்ன தெரியுமா? நான் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் ஆண்டவர் என்னோடு பேசினார், இவன் மரிக்க போகிறான், ரட்சிப்புக்கேற்ற வழியை சொல்லுன்னு சொன்னார். நான் அந்த தாய்கிட்ட சொன்னேன். அவன் மனம் திருமணம் படுக்கையில், ஆனால் ஜீவனோடு இல்லை. இன்றைக்கும் கிருபையை அசட்டை பண்ணாதிருங்கள். நம்ம எத்தனையோ சத்தியங்களை கேட்குறோம். ஆண்டவர் வாசல் படியில் வந்துட்டார், ஆண்டவர் உள்ளே வரப்போகிறாரு. எவ்வளவோ சத்தியத்தை வாங்குகிறோம், எத்தனையோ சத்தியத்தை உணவாக உண்கிறோம். ஆனால் முடிவு நம்மளுக்கு நித்திய ஜீவனாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமாக சொல்லுவோமா? பாருங்க, இங்கே ஒரு குடும்பத்தார் தன் பிள்ளைகளை செய்கின்ற தவறை சீர்திருத்தாமல் போனதுனால வந்த விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏலி எடுத்திருக்கலாம், 1 சாமுவேல் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். ஏலி ஒரு ஆசாரியன், ஜனங்களை நல்வழியில் நடத்தக்கூடிய ஒரு குரு அல்லது தலைவர் என்று சொல்லலாம். ஜனங்களை நல்வழியில் நடத்தக்கூடிய ஒரு குரு அல்லது தலைவர் தான் ஆசாரியன். அவருடைய தகுதி ஆசாரியன் தான். ஆனால் இவருடைய சிந்தனையும் இவருடைய வார்த்தைகளும் எப்படிப்பட்டதா இருந்தது என்பதை நாம் வேதாகமத்தில் திருப்ப போகிறோம். எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1:10. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. போதுங்க, கவனிங்க. இங்க கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் பாருங்க, இந்த தகப்பன் அவருடைய தகுதி என்ன? ஒரு ஆசாரியன், ஜனங்களை நல்வழியில் நடத்தக்கூடிய ஒரு தலைவராயிருக்கிறார். நல்லதுதான். ஆனால் அங்கே இவர் எங்கே அமர்ந்திருக்கிறார்? கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டருகே ஒரு ஆசனத்தின் மேலே உட்கார்ந்திருக்கிறாரு. நல்லா கவனிங்க, இவர் தலைவர் தான். அப்போ அன்னாள் உள்ள வர்றா. அப்போ இந்த அன்னாள் உள்ள வரும்போது அவன் எப்படிப்பட்டவளாக இருக்கிறா அப்படின்னு சொன்னால், ஒரு மனம் பாதிக்கப்பட்டவளாக வர்றா. பெனினாளுடைய கடின வார்த்தைகளினால் மனம் உடைக்கப்பட்டவளாய் வர்றா. ஒரு குழந்தை இல்லைன்னா இன்னைக்கு குடும்பங்களும் சமுதாயமும் எப்படி பேசுது நமக்கு தெரியும். அங்கே பாருங்க, அவ உடைக்கப்பட்டவளாய் வர்றாவே. இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, மன உளைச்சல் அவளுக்கு. எல்கானா சொல்றாரு, 10 குமாரரை பார்க்கிலும் உனக்கு நான் பெரிது இல்லையான்னு சொல்றாரு, நான் பெருசுன்னு சொல்றாரு. ஆனா அதுலயும் இந்த அண்ணால் ஆறுதல் அடையலைங்க, ஆறுதல் அடையலை. கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிறாள். வந்த உடனே பாருங்க, மிகவும் அழுகிறாள். அவருடைய இருதயம் நொறுங்கி போனதாய், உடைக்கப்பட்டதாய், மன உளைச்சலாய்,
வேதனைப்பட்டு அவள் தேவ சந்நிதிக்கு வருகிறாள். ஃபஸ்ட்டு மிகவும் அழுகிறாள். ரெண்டாவது வாசிங்க, 1 சாமுவேல் 1:12 வாசிங்க. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்தில். ரெண்டாவது காரியம் பாருங்க, 1:12 வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறாள். அவளுக்கு குழந்தை இல்லை. கணவர் எவ்வளவோ என்ன சொல்றாரு, நல்ல கணவர் தான், ஆனால் அவளுக்கு ஆறுதல் கிடைக்கல. எங்கே வர்றா? கர்த்தருடைய சந்நிதிக்கு வர்றா. அங்கே வந்தால் எனக்கு ஆறுதல் கிடைக்கும்னு சொல்லி வர்றா. அவளுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன? மிகவும் அழுகிறா. 1. ரெண்டாவது பாருங்க, வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறத வாசிங்க, வாயை கவனித்து கொண்டிருக்கிறான். 3வது வாசிங்க, 1:13 வாசிங்க. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். போதுங்க, கவனிங்க. முதல்ல இவ செய்தது என்ன? மனம் உடைக்கப்பட்டவளாய், மனம் நொந்தவளாய், மன ரீதியாய் பாதிக்கப்பட்டு வருகிறாள் குடும்பத்தின் நபர்களோடு. ஆனா அப்படிப்பட்ட பெண் என்ன செய்கிறாள்? அங்கே இருதயத்தை ஊட்டுகிறாள் தேவ சந்நிதியில. மிகவும் அழுதுறா, வெகு நேரம் விண்ணப்பம் பண்றா. அடுத்தது இதை யார் கவனிச்சுக்கிட்டே இருக்கா? ஏலி கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. 3வது பாருங்களேன், அவ உதடுகள் மட்டும் அசையுது, சத்தம் வெளியே வரல. ஆனா என்ன செய்யறா? கர்த்தரோடு பேசிக்கொண்டிருக்கிறா, கர்த்தரோடு பேசிக்கொண்டிருக்கிறா. அதற்கு ஏலி சொன்ன வார்த்தை என்ன பாருங்க, இந்த அன்னாளை பற்றி ஏலி சொன்னது தவறானது. என்ன சொன்னாரு? அவளை நோக்கி வெறித்திருக்கிறாய் என்று நினைத்து. பாருங்க, நல்ல குடி போதையில உள்ளவங்க இன்னைக்கும் வளருவாங்க, அப்படிதானே? ஆனா ஒரு சாதாரண மனிதன் கூட கர்த்தருடைய சந்நிதியில் இப்படிப்பட்டவர்கள் வந்து ஜெபிக்கின்ற பொழுது நாம் என்ன நினைப்போம் சொல்லுங்க? இந்த பெண்ணுக்கு எவ்வளவு வேதனையோ, இந்த பெண்ணுக்கு என்ன பிரச்சனையோ, இந்த பெண்ணுக்கு என்ன கவலையோ நினைப்போமா இல்லையா? ஒரு சாதாரண மனிதன் நினைக்கிற அந்த ஆவியின் சிந்தை இந்த தலைவருக்கு இல்லை. ஸ்தானம் முக்கியமானது. ஆனால் வெறுத்திருக்கிறாய் என்று நினைத்து, அப்ப அன்னாளை பற்றி ஏலி நினைத்தது தவறானது. எப்படி சொல்ல முடியும்? ஒரு கர்த்தரை அறிந்த ஒரு பெண்ணு ஒரு ஆலயத்தில் வந்து ஜெபிக்கின்ற பொழுது அவளுடைய வேதனையை, அவளுடைய இருதயத்தை, அவளுடைய மனசை புரிந்து கொள்ளாத ஏலி. ஆனா அவருடைய ஸ்தானம் எப்படிப்பட்டது? ஜனங்களை நல்வழியில் நடத்தக்கூடிய ஒரு ஆசாரியன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் 2வது சொன்ன காரியத்தை பாருங்க, வாசிங்க. அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு. ஏலியுடைய வார்த்தைகள் இன்னும் ஏற்கனவே அந்த அன்னாள் மனசு உடைக்கப்பட்டவளாய் வந்திருக்கிறாள். இன்னும் மனசு உடையும்படியாய் காயப்படுத்துகிறார் இந்த ஏலி. ஏலியினுடைய வார்த்தைகள் அவளை காயப்படுத்துகிறது. ஒரு மனதையும், ஒரு இருதயத்தையும், ஒரு நினைவுகளையும் புரிந்து கொள்ளாதவன் எப்படி ஜனங்களை நல்வழியில் நடத்த முடியும்? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உன் கொடியை உன்னை விட்டு விலக்குன்னு சொல்றாரு. உன் கொடியை உன்னை விட்டு விலக்கு. ஆவியின் சிந்தை உள்ளவர்கள் எதையும் நிதானிப்பார்கள், மாம்ச சிந்தை உள்ளவர்கள் நிதானிப்பது இல்லை. அப்ப ஏலிக்குள்ள இருந்தது யாருடைய ஆவி? யாருடைய ஆவி? கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுவார் என்றால், ஒரு பெண் மிகவும் அழுது கொண்டிருக்கிறாள், வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறாள். அவளை பார்த்து ஏலி சொன்ன வார்த்தை,
உன் கொடியை உன்னை விட்டு விலக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த ஆலயத்தில் வந்து ஒரு பெண் இல்ல ஒரு ஆண் மிகவும் அழுது மிக நேரம் விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஒரு சாதாரண மனிதன் கூட, ஒரு சாதாரண மனுஷி கூட அதை நிதானித்திட முடியும். ஆனால் ஏலி நிதானிக்கல. சொல்றாரு, உன் கொடியை உன்னை விட்டு விலக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அல்லேலூயா. பாருங்க, முதலாவது அன்னாளை பற்றி நினைத்தது தவறு. இரண்டாவது, வார்த்தையினால் மனதை இன்னும் உடைக்கிறார், வார்த்தையினால் அவளை காயப்படுத்தி விட்டார். அடுத்து பாருங்க, அவ சொல்றார், ரிப்ளை பண்றா, அன்னாளே நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. மன கிளேசம்னா என்ன போட்டிருக்கு தெரியுமா? மன உளைச்சலோடு வந்திருக்கிறேன். ஒரு மன உளைச்சலாக நான் வந்திருக்கிறேன். என்னைய என்னன்னு சொல்லாதீங்க, நான் அடுத்து சொல்றா. அடுத்த வசனம், உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும். உமது அடியானை பேலியின் மகளாக எண்ணாதேயும். அப்ப இந்த ஏலியினுடைய நினைவுகள்ல இருந்தது என்ன? பேலியாளின் மகள் என்று சொல்லுகிறார். இவர் அப்படி நினைத்து விடுவார் என்று சொல்லிதான் அன்னாள் சொல்றா, பேலியாளின் மகள் என்று என்னை எண்ணாதேயும். வார்த்தை முக்கியம், வார்த்தை முக்கியம். எனக்கு பெரிய கேள்வி ஒன்று எழுப்பினது. ஜனங்களில் நல்வழியில் நடத்தக்கூடிய ஒரு தலைவராய் இருந்து ஒரு ஜனங்களுடைய இருதயத்தையும் மனதையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தலைவராய் இருந்தால் எப்படி ஜனங்களை வழி நடத்த முடியும்? ஜனங்களை வழி நடத்துவதற்கு பொறுப்பு தலைவருக்கு உண்டு, தலைவருக்கு உண்டு. தலைமை ஸ்தானம் என்பது ஒரு பொறுப்புள்ள ஸ்தானம். இவ சொன்னதுக்கு அப்புறம் யோசிக்கிறாரு, சொன்னதுக்கு அப்புறம் யோசிக்கிறாரு. யாரையும் தவறாக பேசாதீங்க. ஏன்னா அன்னாள் கர்த்தரை அறிந்தவள். கர்த்தரை அறிந்த பிள்ளைகளை நாம் தவறாக பேசுவது தவறு. அவர்களை வார்த்தையினால் காயப்படுத்தாதிருங்கள். இப்படி சொல்லும்போது அவருடைய இருதயம் இன்னும் பாதிக்கப்படும். ஆனால் இவர் சொன்ன இந்த வார்த்தை அவருடைய பிள்ளைகளுக்கு போயிடுச்சு பாருங்க. வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 2:12 வாசிங்க. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். ஏலியின் குமாரர் பேலியாளின் மகனாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. கர்த்தரை அறியவில்லை. கர்த்தரே ஏலி என்ன சொன்னாரு? நீ குடித்திருக்கிறாய், வெறித்திருக்க. ஒரு நிதானம் இல்லாமல் சொன்னதுன்னா அவருடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருந்திருக்கிறது? மாம்ச சிந்தை. ஆவியின் சிந்தை உள்ளவர்கள் எதையும் நிதானிப்பார்கள். எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் தான், இதில் விட கிடைக்கல. ஆண்டவர்கிட்ட பிடிச்சேன், ஆண்டவரே ஒரு சாதாரண மனிதர் இப்படி வந்து ஆலயத்தில் வந்து செபிக்கின்ற பொழுது சாதாரண மனிதன் கூட நிதானிக்கிற ஒரு ஆவி அவருக்குள்ள இல்லை. அடுத்து பாருங்க, ஏலியின் குமார இவர் இங்க சொன்னாரு, கர்த்தரை அறிந்த அன்னாளை அவர் சொல்லும்போது தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. எப்படி இருந்தாங்கன்னு வேதம் போடப்பட்டு இருக்கிறது. ஏலியின் குமாரர் பேலியின் மக்களாக இருந்தார்கள். ஏன்னா கர்த்தரை அறியல. கர்த்தரை அறியாதவர்கள் நிச்சயமாக அவர்கள் பேலியாளின் பிள்ளைகள் தான். ஆனால் கர்த்தரை அறிந்தவர்களை சொல்லும்போது தன்னுடைய சொந்த குமாரர்களுடைய வாழ்க்கையில் பேலியாளின் பிள்ளைகளாய் மாறினாங்க. அல்லேலூயா. ஒன்றை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க, கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம பேசும்போது கவனத்தோடு பேசணும். வார்த்தைகளை அள்ளி வீசாதிருங்கள், வார்த்தைகளை அள்ளி வீசாதிருங்கள். அவருடைய இருதயத்தை காயப்படுத்தாதிருங்கள். ஏதோ ஒரு வேதனையோடு பாதிப்போடு வந்திருக்கிற ஜனங்களை விசாரிக்கணும். அவர் தாங்க நல்ல தலைவர். ஆனால் ஆண்டவர் கடைசி கால எச்சரிக்கை ஒன்று சொல்கிறாரு. இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ள தலைவர்களாக யாராக இருந்தாலும் சரி, தேசத்தில் இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, அந்த ஸ்தானத்தை கொடுப்பவர்களுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்வேன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை.
இன்றைக்கும் அந்த ஸ்தானத்தினுடைய இருக்கிறவர்களுக்கு பொறுப்பு அதிகம் உண்டு. அதை சரியாக வழிநடத்த வேண்டும். ஜனங்களை சரியாக வழிநடத்தணும். இப்படிப்பட்ட புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஏலி, இருதயத்தை புரிந்து கொள்ள முடியல, மனசை புரிந்து கொள்ள முடியாத ஏலி எப்படி ஜனங்களை நல்வழியில் நடத்துவார்? அல்லேலூயா. பாருங்க, அவருடைய பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாக இருந்தாங்க. இவங்க செய்த 2 தவறு தாங்க. சுருக்கமாக சொல்லிட்டு நான் சத்தியத்தை முடிக்க போகிறேன், கவனிங்க. இவங்க செய்த தவறு 2 தான். 1 அசுத்தம், 2வது வேசித்தனம். நீங்கள் 1 சாமுவேல் 2:12 அப்புறம் படித்து பார்த்தீங்கன்னா, வாசிக்க வேணாம், படித்து பார்த்தீங்கன்னா இவங்க செய்த தவறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அசுத்தம், 2வது வேசித்தனம். பாவ நிவாரண பலி செலுத்தும் போது கவனிங்க, தேவனுக்கென்று படைக்கக்கூடியது பரிசுத்தம் உள்ளது, அதை மனுஷர்கள் எடுக்கக்கூடாது. அதுதான் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் பாவ நிவாரண பலி கொடுக்கும்போது அதை கர்த்தருக்குன்னு படைக்கிறாங்க. அது தேவனுக்கென்று படைக்கும்போது அது பரிசுத்தம் உள்ளது. அதை என்ன செஞ்சாங்க? இவர்கள் குமாரர்கள் சாப்பிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. கர்த்தருடைய பார்வையில் இது பாவமாக இல்லை, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இது பெரிதான பாவம். 1 சாமுவேலில் அந்த 2:12 பிறகு போடப்பட்டு இருக்கிறது. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். முதலாவது அவர்கள் செய்தது என்ன? பாவ நிவாரண பலி செலுத்தும்போது, கர்த்தருக்கென்று செலுத்தும்போது அது பரிசுத்தம் உள்ளது. அந்த பரிசுத்தம் உள்ளதை மனிதர்கள் எடுத்துக்கொண்டு அதை அசுத்தப்படுத்துகிறாங்க. கவனிங்க, இங்கே தேவனுக்கு படைக்கிற காணிக்கை எல்லாமே பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும், பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும். நீங்கள் காணிக்கை கொடுக்குறீங்க இல்லையா, அது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும். நீங்கள் உழைத்து மேல் அதிகாரி சொல்கிற வேலையெல்லாம் செய்து உழைத்து தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருந்து கர்த்தர் அதை ஆசீர்வதித்து உங்கள் கையில் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அது பரிசுத்தம் உள்ளது தான். அதை கொண்டு வந்து நீங்கள் படைக்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த காணிக்கையை அங்கீகரிக்கிறார். தேவனுக்கு படைக்க வேண்டியது பொருள் எல்லாமே பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும். இவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த பலியை கொண்டு வந்து இவங்க எடுத்து தின்னுக்கிட்டு இருக்காங்க, இறைச்சிகளை. அது கர்த்தருடைய பார்வையில் பாவம் இல்லைங்க, பெரிதான பாவம். அப்போ அசுத்தம் என்பது தேவனுடைய பார்வையில் பெரிதான பாவமாக இருக்கிறது. இன்னைக்கு எந்தெந்த இடத்துலலாம் அசுத்தங்கள் இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் களைய போகிறாரு. இந்த 2025 முடிவுக்குள்ளாக இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எனக்கு சொன்னது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. இந்த 2025க்கு பிறகு பஞ்சம் உண்டாகும். தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும். கடைசி கால எல்லா அடையாளங்களும் துல்லியமாய் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் வேத சத்தியத்தை படிக்கிறதுக்கு நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வேத சத்திய வார்த்தைகளை எடுத்து நீங்கள் உட்கார்ந்து அமர்ந்து வீட்டில் அமர்ந்து உட்கார்ந்து நீங்கள் செபித்து பழகுங்க. இல்லைன்னா ஒரு நாளில் எது எந்த ஆவி, எது எந்த ஆவி, எது கடைசி கால எதுன்னு தெரியாமையே உங்களுக்கு போயிடும். அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, வீட்டில் அமருங்க, நேரத்தை கண்டுபிடிங்க, பைபிளை தூக்குங்க, வாசிங்க. ஆண்டவரே, இந்த சத்திய வார்த்தைக்குள்ள ஒவ்வொன்றையும் எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு கேளுங்க. கர்த்தர் வெளிப்படுத்துவார், ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நான் பெரிய பைபிள் காலேஜிலலாம் நான் படித்தது இல்லைங்க. ஆண்டவர்கிட்ட இதுக்குள்ளே நிறையா தியானிக்கும் போதே, ஆண்டவரே வேத ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்தி அருளும் ஆண்டவரே. செபிப்பே ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இதற்குள்ள அநேக ரகசியங்கள் இருக்கிறது, நான் எங்கேயும் போய் படிக்க மாட்டேன், நீங்கள் தான் எனக்கு டீச் பண்ணணும். அப்படி சொல்லும்போது தான் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும், இதற்காக எத்தனை நேரங்கள் என்னையவே தியாகம் பண்ணிட்டேன் ஆண்டவரே, எத்தனை வேலை காரியங்கள் பொறுப்புள்ள காரியங்கள் இருக்கிறது, குடும்ப காரியங்கள் இருக்கிறது, அதன் மத்தியிலையும் ஊழியத்தை செய்வதற்கு இன்றைக்கு பலப்படுத்தி கொண்டு வந்திருக்காருன்னா
பெரிய கிருபை தான். இந்த ஒரு வாரமாய் என்னுடைய தாயார் மிகவும் சுகவீனப்பட்டார்கள். ஆஸ்பத்திரிக்கு அங்கேயுமா அலைந்து கொண்டே இருந்தேன். இந்த ப்ரேயர் ஆண்டவரை என்னால் நடத்த முடியுமா, இன்றைக்கு தான் நான் கற்றுக்கொண்டேன். இந்த ஒரு வாரத்தில் எப்படி நான் ஓடினேன், கர்த்தர் எப்படி என்னை பலப்படுத்தினார்னு சொல்லி அடிக்கடி ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லுவேன். ஆண்டவரே, என் கால்களை மாட்கால்களை போலாக்கும், என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. எப்படி ஓடுனேனே தெரியல, எப்படி ஓடுனேனே தெரில. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ள எல்லாமே சரியாயிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போதான் நினச்சிக்கிட்டேன், ஆண்டவர் தான் ஓட வைக்கிறாரு. அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே மான் கால்களை போல இந்த வசனம் கிரியை செய்ய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்க்க கர்த்தர் பலன் கொடுப்பாருங்க. தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பா. பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு படைக்கும்போது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கட்டும், அதை அசுத்தப்படுத்தாதீர்கள். முதல் காரியம் செஞ்சாங்க. ரெண்டாவது காரியம் என்ன செஞ்சாங்க? பெண்களோடு உல்லாசமாய் தெரிந்தார்கள், உல்லாசமாய் தெரிந்தார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள். இன்றைக்கும் தேசத்திலையும் வேசித்தனத்தின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி எல்லாம் இருக்கிறது. செபிக்கணும். இந்த கடைசி காலங்களில் எல்லாம் பெருகிவிட்டது, அக்கிரமங்கள் பெருகிவிட்டது, அநியாயங்கள் பெருகிவிட்டது. நடப்பது நடக்கட்டும், வெளிப்படுத்தல கடைசியில் ஆண்டவர் சொல்லி முடித்து விட்டார். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தம் செய்யறவை அசுத்தமாகட்டும், நீதி செய்யறவை இன்னும் நீதி செய்யட்டும். நான் வருவேன் ஒரு நாள். இன்னைக்கு மனசுக்குள்ள ஒன்று நம்ம நினைக்கிறோன்னா தெய்வ பயம் வேணும். அடுத்த செகண்டு நீங்கள் ஆண்டவரோட ட்ராவல் பண்ணி பாருங்க, அவ்வளோ ஒரு சுகம். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கரம் பிடிச்சிருவார், ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுவார். அல்லேலூயா. பாருங்க, பெரிதான பாவம், அதுவும் பெரிதான பாவமாக இருந்துச்சு. அப்போ ஒரு தகப்பனார் என்ன சொல்லியிருக்கணும் சொல்லுங்க. ஆனால் இந்த இடத்துல சொல்றாரு, கவனிங்க, வாசிங்க 1 சாமுவேல் 2:25 வாசிங்க. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன். மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்த்து விடுவாங்க. ஆனா எவனாகிலும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தால் சொல்லுங்க, அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன், அவனுக்காக விண்ணப்பம் பண்ணத்தக்க. ஆனா அவங்க கேட்கல. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல தான் நம்ம வரணும். இப்ப ஏலியின் குமாரர்கள், அவன் அன்னைக்கு அண்ணாலை பத்தி சொன்னாரு, பேலியாளின் மகன். இன்றைக்கு தன் சொந்த குமாரர்களே பேலியின் மகன் குமாரர்களாய் மாறிவிட்டாங்க. யாரை குறித்து பேசும்போது நம்மளுக்குள்ள பயம் வேணும். யாரை குறித்தும் பேசாதிருங்கள், யாரை குறித்தும் சொல்லாதிருங்கள். தவறு உங்களுடைய கண்களில் பார்ப்பீர்கள் என்றால் அதற்காக எத்தனை பேர் ஜெபித்திருக்கிறீர்கள்? இதற்கப்புறம் எச்சரிக்கை கொடுப்பாரா என்னன்னு தெரியாது. ஆண்டவர் என்னட்ட சொல்ல சொன்னார், நான் சொல்லிட்டேன். கடைசி கால எச்சரிக்கை இதுதான். என் கிருபையை யாரெல்லாம் அசட்டை பண்ணுவார்களோ அவர்களுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு செய்வேன் பூமியிலேன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. கவனிங்க, தவற சொல்றாரு, ஆனா அவங்க செவி கேட்கல. கவனிங்க, ஒரு தகப்பனுக்கு என்ன பொறுப்பு இருக்கு சொல்லுங்க. சொன்னாரு, கேட்கல, ரைட்டு. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பெற்றோர்கள் தவறு செய்யும் பொழுது சீர்திருத்தணும். நீங்க ஒருவேளை இந்த ஏழு என்ன செஞ்சிருக்கலாம், சொன்னவர் ஜெபிச்சிருக்கலாம்ல, ஒருவேளை கண்டிச்சிருக்கலாம், திருப்பி மறுபடியும் அந்த காரியங்களை உணர்த்தி இருக்கலாம் அந்த தகப்பன். அது வாசிக்கலாமா? அடுத்த வசனத்தில் தெளிவாக இருக்கு பாருங்க. 1 சாமுவேல் 3:13 எடுத்து வாசிங்க. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். போதுங்க, கவனிங்க. ஒரு தகப்பனார் சொல்றாரு, கண்டிக்கிற இடத்துல கண்டிக்கணும், எச்சரிக்கை பண்ற இடத்துல எச்சரிக்கை பண்ணணும்.
அன்னைக்கு ஆண்டவர் யோனாவை அனுப்பினார் நினிவே பட்டணத்திற்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த எச்சரிக்கை யோனாவின் மூலம் நினிவே பட்டணத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அத்தனை ஜனங்களும் அழிந்து போயிருப்பார்கள். அல்லேலூயா. அத்தனை ஜனமும் அழிஞ்சு போயிருக்கோம். அப்ப கண்டிக்கிற நேரத்தில் கண்டிக்கணும். வேத சத்தியத்தின்படி கண்டித்து இருக்கலாம். அந்த ஏலி ஒருவேளை செபித்திருக்கலாம். இன்றைக்கு நான் ஒன்றை திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறேன். எத்தனை பேர் பிள்ளைகளுக்காக நீங்கள் பாரப்பட்டு செபிக்கின்றீர்களோ, ஆண்டவர் ஒரு நாளும் உங்கள் பிள்ளைகளை அசுத்தத்திற்குள்ளேயும் உங்கள் பிள்ளைகளை வேற வழியிலும் ஆண்டவர் விடுவது இல்லை. கர்த்தர் ஒரு பாதுகாப்பை கொடுப்பார். அல்லேலூயா. அதுல நல்லா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவன் குமாரர் தங்கள் பேரில் சாபத்தை வரப்பண்ணிக்கிற யார் அறிஞ்சிருக்கிறா? ஏழை அறிஞ்சிருக்கிறாரு. சொல்லியிருக்கலாம் பிள்ளைகள் இடத்துல, கண்டிக்கணும் பிள்ளைகளை. ஆனா இப்பெல்லாம் பெரம்ப தூக்க முடியாது. நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, இப்பெல்லாம் அடிச்சோம்னா, ஆனா வேதத்துல சொல்லி இருக்குது, பிள்ளையின் இருதயத்தில் மதியினம் ஒட்டி இருக்கும், தண்டனையின் பெரம்பு அதை அகற்றும். ஆனா இந்த காலத்துல பெரம்பெல்லாம் தேவையில்லை. வேத சத்தியத்தின்படி பிள்ளைகளை கண்டிங்க. கண்டிக்கிற நேரத்தில் கண்டிக்கலைனா, அந்த தவறை சீர்திருத்தவில்லை என்றால் அதனுடைய முடிவு மோசமாகிவிடும். அதன் முடிவு குடும்பங்களுக்குள்ள மோசமாகிவிடும். கர்த்தர் கிருபையை தான் கொடுப்பார். அந்த கிருபையை அசட்டை பண்ணுவோம். ஆனால் சில நேரங்களில் இந்த குமாரர்களுக்கு நடந்ததை போல நடக்கும். கர்த்தர் அன்புள்ள தேவன். இயேசு அன்புள்ளவர். இயேசு கிருபை உள்ளவர். அவர் இரக்கமுள்ள தேவன் தான். கிருபை எத்தனை நாளைக்கு தான் கொடுப்பாரு? எத்தனை நாள் தான் நம்ம அசட்டை பண்ணுவோம்? எத்தனை நாள் தான் நம்மளுக்கு செவிகள் கேட்கப்படலை? நான் இன்றைக்கு வைராக்கியமாய் சொல்லுகிறேன், இயேசு என்பது தெய்வம்னா தெரியாது. இங்க உட்கார்ந்துருக்கிற எங்க அக்கா பொண்ணு சபிதா, அவளுக்கு தெரியும் எங்க குடும்பத்தில் என்ன நடந்தது என்பதை எல்லாவற்றையும் தெரியும். எங்கள் குடும்பத்திலையும் அநேக இழப்புகள், நான் திருமணம் ஆவதற்கு முன்பாக இழப்புகள். சொந்த வீட்டை இழந்தோம், 2 பிள்ளைகளை இழந்தார்கள், எல்லாவற்றையும் இழந்தார்கள், சமாதானத்தை இழந்தோம். ஏன்னா இயேசுவை அறியலை. என் தாயார் மட்டும்தான் இயேசுவை அறிந்திருந்தாங்க. ஆனால் எனக்குள்ள ஒரு வெறித்தனம், எனக்குள்ள ஒரு வைராக்கியம், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கணும், அவர் சொல்றதை நம்ம கேட்கணும். அந்த கீழ்ப்படிதலை தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். பரிசுத்தத்தை கற்றுக் கொடுத்தார். இப்படி தான் இருக்கணும்னு கற்றுக் கொடுத்தார். இப்படி தான் வாழணும்னு கற்றுக் கொடுத்தார். அதிகாலை எந்திரிக்கணும்னு கற்றுக் கொடுத்தார். செபிக்கணும்னு கற்றுக் கொடுத்தார். உன் மூலமாய் நான் செய்வேன்னு வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஊழியத்தின் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் ஆனால் முடிவு வரப்போகுது, சம்பூரணமாய் இருக்கும். நான் தீர்க்கமாய் சொல்லுகிறேன், இதன் முடிவு நன்மையாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லலைங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கண்டிப்புனா பிடிக்காது பிள்ளைகளுக்கு. இந்த ஏலி தன் பிள்ளைகளை கண்டிக்கலை. ஒருவேளை அதை திருப்பி அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க செய்த பெரிதான பாவம் பிள்ளைகள் மேல் சாபமாய் வருங்கிறது ஏலிக்கு தெரியும். ஆனால் சாமுவேல்கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்கள் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய தீர்ப்பு எப்படியா இருந்துச்சு நம்ம பார்க்கலாமா? தொடர்ந்து வாசிங்க. 1 சாமுவேல் 4:11 வாசிங்க. தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் மாண்டார்கள். போதுங்க, கவனிங்க. அந்த இடத்துல ஒரு வார்த்தை, அதுக்கு இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 1 சாமுவேல் 3:13 அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் அடக்கி இருக்கணும். சில நேரங்களில் பிள்ளைகளை என்ன செய்வாங்க? தவறு செய்வாங்க, அதை அடக்கணும். அது பெற்றோர்களுடைய வேலை, அதை செய்யணும். ஒரு தவறு செய்யும் போது நீங்க சீர்திருத்தலைனா, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உலகத்தில் அநேகம் வாலிப பிள்ளைகள் கூட தீவிரவாதிகளாய், கொலைகாரர்களாய், வேசித்தனம், விபச்சாரம், அக்கிரமம், அநியாயம் எல்லாம் கடந்து போயிருச்சு ஒரு எல்லையை விட்டு.
ஏன்னா தெய்வ பயம் இல்லை, ஆண்டவருக்கு பயம் இல்லை. பாருங்க, அங்கே இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தருக்கும் ஒரு யுத்தம் நடக்குது. அதில் தேவனுடைய பெட்டி பிடிக்கப்படும் போது அதனுடைய முடிவை பார்த்துருவோம். இவங்களுடைய 2 பிள்ளைகள் பேர் ஓப்னி பினேகாஸ். ஓப்னி பினேகாஸ் மாண்டார்கள், அவ்வளோதான். இந்த ஏலி செய்த தவறுகள், பிள்ளைகளை கண்டிக்காமல் விட்டது சொல்லணும். ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் கண்டிக்கும் போது வேத வசனத்தின்படி கண்டிங்க. அதுதாங்க அவர்கள் மேல் வைத்த அன்பு. வேத வசனத்தின்படி கண்டிங்க. நீங்கள் கண்டிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்வார். ஆனால் செபிக்கணும். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள், 5 வயது 6 வயது 8 வயது பிள்ளைகள், இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை கேட்கவே மனம் அப்படியே குமுறுது. அப்படியே எனக்கெல்லாம் அப்படியே அநீதியை பார்க்கும் பொழுது அப்படியே ஒரு அக்கினி தான் வருது உள்ளல இருந்து. ஆனால் செபிக்கிறேன், ஆண்டவரே இந்த தேசத்தில் இந்த அக்கிரம அநியாயங்கள் ஆண்டவரே பெருகிக்கொண்டே போகிறது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, கடைசி காலத்தின் அடையாளங்கள்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். சுற்றி எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது, எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம எதையோ பேசிக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு கிருபை அசட்டை பண்ணாதீங்க. தேவன் அன்பு கூறும்போது, நம்ம தவறை சீர்திருத்தும் போது அதை சரிபடுத்தி கொள்ளுங்கள். ஆனால் இதுதான் கடைசியினுடைய எச்சரிக்கை, கடைசி கால எச்சரிக்கை இதுதான். ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்களுக்கு சொல்லு, கடைசி கால எச்சரிக்கை. இதுக்கப்புறம் எச்சரிக்கை இருக்குமோ இல்லையோ, என் வருகை சமீபமாயிற்றுன்னு சொல்லிட்டாரு. 3 தடவை கர்த்தர் திருப்பி எனக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் வாசலண்டை வந்து விட்டேன், விடியல் எப்பொழுதோ தெரியாது. ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, உங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க, ஆயத்தமாக இருங்க. கிறிஸ்து எப்போ வந்தாலும் அவரோடு நீங்கள் போகக்கூடிய ஒரு கிருபை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. எதை சம்பாதிக்கிறோமோ சம்பாதிக்கலையோ, பூமியில் நித்திய ஜீவனை சம்பாதித்து கொள்ளுங்க. நித்திய ஜீவனை சம்பாதிக்க விட்டுட்டீங்கன்னா நிச்சயமாய் அன்னைக்கு நோவா பேழையில் அவருடைய குடும்பம் முழுவதும் காக்கப்பட்டது. ஆண்டவர் துரிதப்படுத்துகிறார், எல்லாத்தையும் ஏறுன்னு. நோவா நீதிமான். இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து, நீங்கள் உண்மையாய் இருந்து, நீங்கள் தேவனை பற்றி கொண்டு, நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் வருகின்ற பொழுது அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள். கண்டிப்பாக அவசியம். பிள்ளைகளுக்கு இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் வெளியே போய் பாருங்கள், 8 வயசுலேயே கஞ்சா, 7 வயசுலேயே சிகரெட்டு, குடித்து வெறித்து குடும்பங்களில் பொருளாதார சீர்கேடுகள். எல்லா குடும்பங்களும் குடித்துனால தான் இன்னைக்கு அழிந்து போயிடுச்சு. நீங்கள் அதுக்காண்டி எத்தனை நாள் ஜெபிச்சிருக்கிறீங்க சொல்லுங்கள்? என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார். ஊழியத்தில் நுழைஞ்ச போது, உன்னை பரிசுத்தமாக காத்துக்கோ, எனக்கு உண்மையாக இரு, விசுவாசத்தோடு இரு, நான் சொல்கிறத மட்டும் கேளு. அதுக்கு என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தேன். ஆனால் அந்த அனுபவத்தில் சில காரியங்கள் நான் செய்யும்போது ஆண்டவர் அன்பாய் சொல்லுவார், மகளே இது வேணாம், மகளே இதை செய். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய தாயாருக்கும் மிகவும் சுகவீனமான கணவருக்கு தெரியும். அவரும் நிறையா அவர்களை தேற்றுவதற்கு எத்தனையோ செபங்கள். இன்றைக்கி என் தாயார் அங்கே உட்காந்துருப்பாங்க. நான் சொல்லிட்டேன் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த தாயாரை பார்ப்பதற்கு எனக்கு பலன் தாங்க. நான் உங்களுக்கு ஒரே பிள்ளை தான், எல்லாவற்றையும் பார்க்க எனக்கு பலன் தாங்க. என் கணவருக்கு தெரியும், அங்கிட்டு போவேன், இங்கிட்டு போவேன், இதை தூக்கிட்டு போவேன், அதை தூக்கிட்டு போவேன், ஒரு நிமிஷம் எனக்கு ரெஸ்ட் இல்லை. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த ஊழியம் நடத்தணுமே சாமி, நான் என்ன பண்ணேன்? ஆண்டவர் சொன்னார்,
இது மிகப்பெரிய ஊழியம் நீ செய்கிறது, இது மிகப்பெரிய ஊழியம். உன் வீட்டிற்குள்ள ஒரு சுகவீனம் இருக்கு, இதுக்கு நீ செபித்து நீ கடந்து போ, உன்னோடு நான் கூட இருக்கிறேன். ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி கூட என் கணவர் என்கிட்ட கேட்டார், என்ன செய்யலான்னு கேட்டார். நான் சொன்னேன், கர்த்தர் பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிப்பாருங்க. ஆண்டவர் நடத்துவார். இம்மட்டும் நடத்தின ஆண்டவர் இனிமேலும் நடத்துவார். ஹல்லேலூயா. அடக்காமற் போயிட்டாரு. கடைசியில் பாருங்க, அந்த யுத்தத்தில் தேவனுடைய பெட்டி பிடிக்கப்படும் போது ஓபனியும் பிணைகாசும் மாண்டு போனார்கள். தேவனுடைய சிட்சிப்பு எப்படியா இருக்கிறது? அந்த தகப்பன் பிள்ளைகளை கண்டித்திருந்தா, செபித்திருந்தா, ஒருவேளை இந்த குமாரர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள். மாண்டு போனார்கள். சாபங்கள் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சாபம் எப்படி தெரியுமா வருது? பார்க்கலாமா முடிவை? வாசிங்க 1 சாமுவேல் 4:19 வாசிங்க. பினகாசின் மனைவியாகிய அவன் மருமகள் நிறை கர்ப்பிணியாயிருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்டபோது அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். போதுங்க. பெரிதான பாவம் எப்படி மாறுச்சு? குடும்பத்துக்குள்ளே எப்படி மாறுது பாருங்க. சாபமாக மாறுது, சாபமாக மாறுது. அங்கே ஏலியும் இந்த செய்தியை கேட்டவுடனே என்ன செய்கிறாரு? உன் பிள்ளைங்க செத்து போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே அவரும் என்ன பண்ணிட்டாரு? மாண்டு போனார். அவளுடைய மனைவி, நல்லா கவனிங்க, பிரசவ நிறை கர்ப்பிணி, நிறை கர்ப்பிணி. நல்லா யோசித்து பாருங்க, பெண்களுக்கு தெரியும். வயிறு பெரிதாக இருக்கும்போது, பிரசவ வேதனையில் நம்ம இருக்கும்போது, ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகும் பொழுது நம்ம என்ன செய்வாங்க? பெட்டில் படுக்க வச்சுருவாங்க. அப்படி தானேங்க? அப்படி தானே பிரசவிக்கும். ஆனால் இவளுக்கு எப்படி பிரசவித்தால்? குனிந்து பிரசவி. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு நிறை கர்ப்பிணி, வயிறு இவ்வளோ பெரிதாக இருக்கும், குனிய முடியாது. ஆனால் அந்த குடும்பங்களில் வந்த சாபங்கள் எப்படி வருது பார்த்தீங்களா? குனிந்து என்ன பண்ணாளா? பிரசவித்தாள் என்று போடப்பட்டிருக்கிறது. நம்ம செய்கின்ற பெரிதான பாவங்கள் சில நேரங்களில் என்ன முடிவு ஆகிறது? சாபங்களாய் மாறுது குடும்பத்துக்குள்ள. ஆண்டவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தர். ஒருவேளை அந்த ஏலி இந்த பிள்ளைகளை திருத்தி இருக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருந்தார்னா நிச்சயமாய் இந்த குடும்பத்திற்குள்ள இந்த சாபம் வந்திருக்காது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். குனிய முடியுமா? நிறை கர்ப்பிணி குனிஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. குனிந்த நிலைமையில் அவள் பிரசவித்தாள் என்று வேதத்தில் போடப்பட்டு இருக்கிறது. சாபங்கள், நம்ம செய்கிற பாவங்கள், இதுக்கு காரணம் யார்? ஏலி. பெற்றோர்கள் தான் காரணம். அதனால் பிள்ளைகள் தவறு செய்யும்போது சீர்திருத்தணும். இது தப்பு. நீங்கள் சின்ன வயசுலையே தவறை செய்யும்போது அடித்தா அவன் ஒன்றும் சாக மாட்டாங்க. ஒரு அடிக்கும்போது ஓ இது தப்பு என்று உணர்கிறான். ஆனால் பின்னாடி பிள்ளைகளுக்காக நீங்கள் செபிக்கலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே குடும்பங்களில் நிறைய பிள்ளைகள் பாவம் செய்வதற்கு இன்றைக்கு வழிகள் இருக்கிறது. யாரும் எப்படினாலும் வாழலாம் என்கிற உலக சூழ்நிலை இருக்கிறது. ஆகையால் ட்ரெண்டு மாறலாம், ஸ்டைலு மாறலாம், உலகத்தினுடையது எல்லாம் மாறலாம். ஆனால் நீங்கள் மாறக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவின் பிள்ளையாக இருக்கணும். நீங்கள் பரிசுத்தமுள்ளவங்களாக இருக்கணும். நீங்கள் என்ன செய்யணும்? இயேசுவினுடைய பிள்ளைகளாக இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த நாள்லையும் ஏலியினுடைய வாழ்க்கை மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இல்லாதபடிக்கு ஆண்டவரே இப்போவே என் பிள்ளைங்க செய்கிற தவறுகளை கண்டிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் வேத வசனத்தின்படி கண்டிங்க.
பிரம்ப எடுத்தீங்கன்னா என்ன செஞ்சிருவான்? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பிள்ளைகளுடைய மனநிலை பாதிக்கப்பட்டு என்ன செய்கிறது? உடனே சூசைட் பண்ணி கொள்ளுகிறது. அன்பாக கண்டிங்க, வேத வசனத்தின்படி கண்டிங்க, அவர்களுக்காக செபிங்க. கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாய் பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்வார்? அவர்களுக்கு ஜீவனை காப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமையப்பா. இயேசுவே, இந்த அருமையான நேரத்தில் ராஜா, எங்கள் மேல் வைத்த அன்பு ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில் ராஜா ஆண்டவரே, யாரோ செய்த பாவத்திற்கு நீர் பலியா நீரே ஆண்டவரே. அந்த கல்வாரி சிலுவையில் கடைசி சொட்டு இரத்தத்தையும் ஆண்டவர் உங்களுக்காக சிந்திவிட்டார். இந்த நேரத்திலையும் ஆண்டவரே, உம்முடைய அன்பு சுவாமி ஆண்டவரே, நான் செய்த தவறுகளெல்லாம் சரிபடுத்தும்படியாய் அந்த கல்வாரி அன்பு கடந்து வரட்டும்னு இன்னைக்கு நீங்கள் செபிக்கிறீங்களா? கண்ணை மூடலாம். பக்கத்தில் நீங்கள் யாரையும் பார்க்க வேண்டாம். ஆண்டவரே, இயேசுவேன்னு நில்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை கொடுக்க போகிறார். இன்றைக்கு விடுவிக்கிற ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையில் அவருடைய இருதயமெல்லாம் குளிர்ந்தது. ஏனால் ஆராதனையை ஆண்டவர் விரும்புகிற ஆண்டவர், ஆராதனையில் பிரியப்படுகின்ற கர்த்தர். இந்த நாளிலும் நீங்கள் எவ்வளவோ ஆண்டவரை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள கடந்து வந்தது. எத்தனை பேர் இன்னைக்கு இயேசுனுடைய வல்லமையை உணர்ந்தீங்க, இயேசுனுடைய தொடுதலை உணர்ந்தீங்க. ஆண்டவர் உங்களை தொட்டிருக்கிறாருங்க. ஆண்டவர் உங்கள் சரீரத்தை தொட்டிருக்கிறார். ஆண்டவர் உங்கள் சரீரத்தை தொட்டிருக்கிறார். பலவீனத்தோடு வந்திருக்கிறேனே, என்னால் எதுவும் செய்ய முடியல. ஆண்டவர் பலப்படுத்துவார். ஏன் பயப்படணும்? பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறாரு. பலப்படுத்துவார். இன்றைக்கு எல்லாரும் இயேசுவை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, பெற்றோர்கள் விசேஷமாய் பிள்ளைகள் செய்கின்ற தவறான காரியங்களுக்கு இன்றைக்கு இங்கே நிற்கிற பெற்றோர்கள் உங்களை முழுமையாக ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, இந்த ஏழினுடைய வாழ்க்கையில் நடந்தது போல் இல்லாமல் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலையும் சுவாமி என் பிள்ளைகள் மாறணும்னு நான் வேண்டுறேன். என் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா நல்ல பிள்ளைகளாக மாறணும். ஒரு இருதயத்தில் பாரத்தோடு வந்திருக்கிறீங்க, பிள்ளைகளுடைய பாரத்தோடு வந்திருக்கிறீங்க. பெற்றோர்களே, நீங்கள் அர்ப்பணிப்பீங்களா? முழுமையாக ஒப்பு கொடுங்க. இந்த நேரத்திலையும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற ஆண்டவராய் அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து வர போகிறார். எல்லாரும் ஒரு முகத்தோடு அவரை நோக்கி பாருங்க. எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ காயங்கள், எத்தனையோ கவலைகள், எத்தனையோ மன உளைச்சல்கள். ஆண்டவரே, நான் ஏன் ஆண்டவரே வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கேன்? ஆண்டவரே, நான் ஏன் ஆண்டவரே ஓடிக்கிட்டே இருக்கிறேன்? ஆண்டவரே, நான் என்ன செய்யன்னு தெரியல, நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தவிப்பும் சஞ்சலமும் ஆண்டவர் ஓடி போக பண்ணுகிறார். உன் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சகோதரியே, இன்றைக்கு ஒரு பெரிய கேள்வியோடு வந்திருக்கிறார். என் சரீரத்தில் இந்த வியாதிகள் மறையுமா என்று. இன்றைக்கு ஆண்டவர் விடுவிக்கிற தேவனாய் அவர் இறங்கி வரப்போகிறார். ஆனால் பெற்றோர்கள் நீங்கள் முழுமையாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் பிள்ளை செய்கின்ற பாவம் என் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது ஐயா, என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு நடந்துகிட்டு இருக்குப்பா.
என் பிள்ளை ஆண்டவரே அப்பா மாறணுமே, என் பிள்ளை மாறணுமே, என் பிள்ளை மனம் திரும்பணுமே, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை செழிப்பாகணுமே. ஆண்டவரே வேலை தேடி ஓஞ்சிட்டேன் ஆண்டவரே. அப்பா காரியத்தை எடுத்து ஆண்டவரே தோத்து போய்கிட்டே இருக்கேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாள்லையும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போல உன் காரியம் ஜெயமாய் இருக்கும். இந்த நாள்ல எந்த காரியத்திலெல்லாம் தோத்து போனீங்களோ, எந்த காரியங்கள்லாம் நீங்க தோல்வி அடைந்தீங்களோ, கர்த்தர் இன்றைக்கு ஜெயமாக மாற்றுவார். பெற்றோர்களை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். சகோதரனே சகோதரியே, பெற்றோர்களே இன்றைக்கு முழுமையாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே யாரை குறித்தும் நான் பேசுவதில்லை, ஆண்டவரே யாரை குறித்தும் குறை சொல்லுவது இல்லை. ஆண்டவரே என் வாய்கள் ஆண்டவரே, என் வாய்கள் ஆண்டவரே பிறரை பற்றி பேசும் பொழுது ராஜா அழைக்கப்படட்டும் ராஜா. ஆண்டவரே இந்த நாவுகள்ல ஆண்டவரே துதிகளின் சத்தமோ ஆண்டவரே ஜெப சத்தமும் கேட்கும்படியா என் வாய்கள் திறக்கப்படுவதாக சொல்லி இன்னைக்கு பெற்றோர்கள் முழுமையாக ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிற கண் முன்பாக செய்து கொண்டிருக்கிற எல்லா பாவங்களையும் ஆண்டவர் இப்பொழுதே அவருடைய இரத்தத்தால கழுவி சுத்திகரிக்க போகிறார். தேவ பிள்ளையே எந்தெந்த பெற்றோர்கள் இந்த இடத்துல நீ முழு ஒப்படைப்போடு நீ ஒப்பு கொடுத்து நிற்கும் பொழுது கர்த்தர் இந்த நாளில் உன் பிள்ளையினுடைய பாவத்தை நீக்கி போடுவார். அவர் சொல்றாரு, எத்தனை நாட்கள் உன் பிள்ளையை பார்த்து அழுது கொண்டிருக்கிறாய் ஆண்டவரே, என் பிள்ளை ஆண்டவரே அப்பா இந்த செல்லில் அடிமைத்தனமாய் ஆண்டவரே அதையே பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் இப்பொழுது தொடுவார். பெற்றோர்களே ஒப்பு கொடுங்க. கர்த்தர் எந்த இடத்துல உங்க பிள்ளைகள் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் இப்பொழுது அந்த பாவத்தை நீக்கும்படியாய் சாபத்தை நீக்கும்படியாய் கர்த்தருடைய கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே பயப்படாதே, ஒப்பு கொடுங்க. சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க குறை இருந்தா ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே நான் யாரை பற்றி பேசி இருக்கிறேன்பா, யாரை பற்றி பேசி இருக்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை பேசி இருக்கிறேனே ஆண்டவரே வார்த்தையினால நான் காயப்படுத்தி இருக்கிறேன்னு சொல்றீங்களா? பெற்றோர்கள் முழுமையாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எத்தனை பிள்ளைங்க உங்க வீட்டினுடைய அறைக்குள்ளேயே கதவை பூட்டிக் கொண்டு சாப்பிடாமல் தூங்காமல் இதோ பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறதை நீங்கள் கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பெற்றோர்களே ஆண்டவரே பிள்ளைகள் செய்கின்ற பாவத்தை ஆண்டவரே சமமாய் மாற்றிவிடாதபடிக்கு பெற்றோர்களே இப்பொழுது முழுமையாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என் பிள்ளைகள் செய்கின்ற பாவங்கள் சாபத்திற்குள்ளாக போகாதபடிக்கு ஆண்டவரே நான் என் பிள்ளைகளை கண்டிக்க, வேத சத்தியத்தின்படி கண்டிக்க, அன்பு கூர்ந்து கண்டிக்க